ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. அந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பயணம், ஆவிக்குரிய ஓட்டம் பல வழிகளிலே பல நிலைமைகளிலே கடந்து போனது. நம்ம சற்று திரும்பி பார்த்து நம்ம எதிலெல்லாம் குறைபட்டிருக்கோம், எதெல்லாம் சரிப்படுத்தணும், எதில் ஒன்று நிறைவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒன்று கூட புதுப்பித்து கொண்டு நம்ம செயல்படுகிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதை நம்ம செயல்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட வேத பகுதியிலிருந்து முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் அவருடைய 6ஆம் அதிகாரத்தில் 6, 7 நம்ம தியானம் பண்ணுவோம். 6ல் நம்ம பார்க்கும்போது சபைகளிலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. 1ஆம் வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினார்கள், கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆலயம் ஆண்டவருடைய சபை பெருகிறது, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய முறுமுறுப்பு அங்கே வருகிறது, ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சபை ஏன் அதிகமாக பெருகிச்சு அப்படின்னா, அங்கே அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதுலையும் ஊழியங்களிலும் இடைவிடாமல் தரித்திருந்தாங்க. அதை நம்ம 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ எந்த சபை, எந்த தேவ மனுஷன் இடைவிடாமல், அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறதுல நம்ம குறைபடக்கூடாது, தடைபடக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை பயணம் அதிலே ஓடிக்கிட்டு இருக்கணும். இதனால சபை வளருது, அநேக ஜனங்கள் அங்கே வர்றாங்க, ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? ஒரு பிரச்சனை, ஒரு முறுமுறுப்பு அங்கே உண்டாகிறது, பெரிய ஒரு பிரச்சனை. பிறகு அப்போஸ்தலர்கள் கூட நினைக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், அதிகமாக வேதத்தை போதிக்கிறோம், ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சிலர் கலங்கலாம், சிலர் சோர்த்து கூட போகலாம். ஆனால் இந்த சம்பவம் ஏன் இங்கே அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா ஒன்று மட்டும் புரியும். இப்படி ஒரு பிரச்சனை அங்கே வந்ததுனால்தான், ஒரு முறுமுறுப்பு அங்கே வந்ததுனால்தான் அப்போஸ்தலர்கள் 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, தெரிந்தெடுத்து அன்றாட விசாரிப்புக்காக அவர்களை ஏற்படுத்துகிறாங்க. இந்த பிரச்சனை மட்டும் வராமல் இருந்திருந்தால் அதை அவங்க செய்திருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தருக்காக நிற்கிற நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகிறது. சபைகளிலே சில பிரச்சனை, ஊழிய பகுதிகளிலே சில பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகிறது, குடும்பங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. காரணம், அந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒன்று பண்ண போறாங்க, எதோ ஒன்று செய்ய போறார். அது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுதான் இங்க நடந்தது. பாருங்க, அந்த பிரச்சனை வந்ததுனால்தான் 7 பேரை பாருங்க பொறுப்பில் கொண்டு வர்றாங்க அன்றாட விசாரிப்புக்காக. பாருங்க, அவங்கள கொண்டு வந்துட்டு அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக ஒருவர் வருகிறார், அவர் தான் ஸ்தேவான். அவரை குறித்து நம்ம சில விஷயங்களை படிக்க போகிறோம், அவருடைய குணநலங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து முக்கியமான ஒரு மனுஷன் எழும்புறாரு. அந்த 7 பேரில் ஸ்தேவான்.
ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதித்தார்? ஏன் இந்த சூழ்நிலை அனுமதித்தார்? ஒரு ஸ்தேவான் எழும்ப வேண்டும். ஒரு ஸ்தேவான் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அதுதான் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். யோனா போன கப்பல்ல ஏன் ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு? பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன் இது நடந்துச்சு? எதுக்காக கர்த்தர் இதை செய்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு யோனா எழும்ப வேண்டும். அப்படியானால் மனிதர்களை எழுப்பும்படியாய், நம்மை எழுப்பும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது ஜெருசலேமில் பயங்கரமான துன்பம். சவுல் துரத்தி அடிக்கிறார். பெரிய பிரச்சனை. எல்லாரும் பயந்து ஓடுகிற நிலைமை. அதில் பிறகு அநேகர் ஓடுனாங்க. அதில் பிலிப்பும் ஒருவர். பிறகு பிலிப்பு அந்த இடத்தை விட்டு ஓடி அவர் சமாரியாவுக்கு போனதுனால பிறகு அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறாங்க. அற்புதம் நடக்குது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படின்னா அவர் துரத்தப்பட்டது நல்லது. அந்த இடத்துல சில சூழ்நிலைகள் வந்தது நல்லது. அதை நினைச்சிடுங்க. கர்த்தர் சிலரை நமக்கு எதிராக எழுப்புவார். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். நம்ம சுதந்திர விடாது. கர்த்தர் நல்லது ஏதோ ஒன்று நமக்கு அவர் பண்ண போறாங்க. நம்மை கொண்டு அவர் செய்ய போறார். அதை மட்டும் நம்ம நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சரி, இங்க வாங்க. இந்த சூழ்நிலை இங்க வருது. இதனால 7 பேர் செலக்ட் பண்ணப்பட்டு அந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் ஸ்தேவான். சரி, இப்போ ஸ்தேவான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தவன். பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம், பல வருஷங்களா விசுவாசியா இருந்திருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையில ஒரு லெவல்ல அவர் போயிட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உயர்வு தான் பாருங்க. அங்க பார்க்கிறோம், அந்த பந்தி விசாரிக்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளணும். பல ஆண்டுகள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர், எல்லா விதத்திலும் அவர் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர் அப்படி சொல்லலாம். புரிந்து கொள்ளணும். நமக்கு பொறுப்பு இருக்குதோ, பதவி இருக்குதோ, அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் நாம நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் செய்தார். எல்லா விதத்திலும் அவர் வளர்ந்தார், வளர்ந்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அந்த சூழ்நிலையில் அவர் தெரிந்தெடுக்கப்பட்டார். நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம் தெரியுமா? நாம இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்ட பார்க்குறோம். அந்த நிலைமையை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நினைத்து கொண்டு அப்படியே வளராமலே இருக்கிறோம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் வளர்ந்துட்டா ஒருவேளை மைக்க பிடிச்சி பேசணும், இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டா ஏதோ கன்வென்ஷன் பேசணும் அப்படிலாம் நம்ம நினைச்சு நீங்க அநேகர் கெட்டு போகிறார்கள். ஆனால் அதற்கு விதிவிலக்கு தான் இந்த ஸ்தேவான். பல ஆண்டுகளாக அவர் அமர்ந்து காத்திருக்கிறார். தேவனோடு இருந்து தன்னை வளர்த்துக் கொள்கிறார். ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு நாளிலே இவர் தெரிந்தெடுக்கப்பட்டார். தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரு சிறிய பொறுப்பு அவருக்கு வருகிறது. நாமும் சும்மா சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருப்பது அல்ல. பிசாசு சொல்லுவான், நீ எவ்வளவு தூரம் வெயிட் பண்ற, எவ்வளவு தூரம் நாட்கள் இருக்கிற, உனக்கு உயர்வு இல்லை. இல்லை, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்ம உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் உயர்த்துவார். ஒரு நாள் வந்தது பாருங்க, ஒரு பெரிய குழப்பம் அந்த இடத்துல வந்தது. அந்த நேரத்தில் இந்த ஸ்தேவானை கர்த்தர் எழுப்பினார்.
பாருங்க, இவனிடத்திலே அநேக விதமான குணங்கள் இருக்கிறது. என்ன குணங்கள் என்று மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம சீர்படுத்தணும். முதல்ல பார்த்தோம், இவர் வெயிட்டிங், பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேவனோடு இருக்கிறார். ஆனால் தன்னை வளர்த்து கொள்கிறார். ஜெபிப்பதிலே, ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவரை ஆராதிப்பதிலே இவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இது முக்கியமான ஒரு குணம். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் தெரிந்தெடுக்கப்படுகிறார். எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். 3 காரியம் சொல்றாங்க. பரிசுத்தாவி, ஞானம், அது ரெண்டும் இருந்தா போதாது, நல்ல சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். எல்லாரும் மத்தியிலும் ஒரு சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். இவங்க தான் தெரிந்தெடுக்கப்படணும். பாருங்க, இந்த ஸ்தேவான் இடத்துல முதல்ல சொன்னேன், காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த மனுஷன் அவர் தெரிந்தெடுக்கப்படுகிற போது பாருங்க, இவ்விடத்துல முக்கியமா நிறைந்திருந்த காரியம் ஒன்று, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி இருந்தார். நம்ம அன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. கொஞ்ச நாள் போகும்போது ஆவியானவருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்ப முடியல. நாளுக்கு நாள் ஆவியில நிரம்புகிற ஒரு நிறைவு இந்த ஸ்தேவானுக்குள் இருந்தது. நாமும் அந்த அனுபவம் இருக்கணும். ஏதோ சபையில ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் போய் ஆவியில நிரம்புறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் நம்மோடு பேசும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாக ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த நிறைவு வேணும். அது இந்த மனுஷன் இருந்தது. நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய அநேக பிள்ளைகள் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். எப்ப பார்த்தாலும் மாம்சத்தை குறித்த சிந்தனை தான், உலகத்தை குறித்த சிந்தனை. ஆனா ஆவிக்குரிய ஒரு தேவ பிள்ளை ஆவியானவரால் நடத்தப்படும் போது ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் பேசுவாங்க. ஆவிக்குரிய வல்லமையை தரித்துக் கொள்ள விரும்புவாங்க. இது இந்த ஸ்தேவானிடத்தில் இருந்தது. அதனாலே தேவ சமூகத்திலே அவர் அமர்ந்திருந்தது விருதாவா போகல. அவர் காத்திருந்தது விருதாவா போகல. ஒரு நாளிலே இந்த ஸ்தேவான் எழுப்பிவிடப்பட்டார். பாருங்க, இப்போ கூட இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்ன பொறுப்பு தான், பெரிய பொறுப்பு அல்ல. ஆனா அந்த பொறுப்பை இவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். நல்ல குணம் பாருங்க. எந்த பொறுப்பை கொடுத்தாங்களோ அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை. எனக்கு இந்த பொறுப்பா? நான் எந்த அளவு நான் ஞானம் உள்ளவன், படிப்பு உள்ளவன், திறமை உள்ளவன், இதை நான் செய்யணுமா? பாருங்க, அதை விட்டு விடுகிறத பார்க்கிறோம். அதனால அவங்க எழும்ப முடியல. கர்த்தர் உங்களுக்கு எதை செய்யும்படியாக சொல்லுகிறாரோ அதை உற்சாகமா செய்யுங்க. அப்போதுதான் ஒரு நாளிலே கர்த்தர் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. படிப்படியா நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம், படிப்படியா உயர்ந்துகிட்டே இருப்போம். பரிசுத்தாவின் நிறைவு இவருக்குள் இருந்தது. அது மட்டும் இல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம். விசுவாசம், பரிசுத்தாவி ரெண்டும் நிறைஞ்சிருக்கணும். விசுவாசம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், கர்த்தருக்கு மேல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன்
எதையும் சகிக்கிறோமா? எதையும் பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்தா கூட நாம எப்படி இருக்கிறோம்? அவன் தான் மாம்சத்துக்குரியவன். ஆனா விசுவாசத்தில் வளர்ற ஒரு மனுஷன் எதையும் சகித்து பாருங்க, எதையும் நம்பி கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாக இருப்பாங்க. விசுவாசம் நிறைந்திருந்தது. விசுவாசம் கூட கூட பெருகிட்டே போகணும். ஒவ்வொரு அனுபவத்திலும் முதல்ல முழுமையான விசுவாசியா நம்ம இருந்துவிட முடியாது. ஆனா படிப்படியா விசுவாசத்துல உறுதியாயிரும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற. அது இவரிடத்துல முழுமையா இருந்துச்சுங்க. எப்படிப்பட்ட குணம் பார்த்தீங்களா? விசுவாசத்துல கொஞ்சம் கூட அவர் குறையல. விசுவாசத்துல முழுமையா நிறைஞ்சிருந்தார். பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தார். இதனால ஆண்டவர் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அப்ப இந்த நிறைவு வரும்போது தான் என்ன வரும்? ஞானம் வரும். இல்லை நான் நல்லா படிக்கிறேன் அதனால எனக்கு ஞானம் வந்துடும் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியில நிரம்பி விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஞானம் தான் தேவ ஞானம். அந்த ஞானத்தை இவர் பெற்றார். அவருக்கு குணத்தை பாருங்க. அவருக்கு குணநலம், பரிசுத்தாவில் நிரம்பினவராக, விசுவாசத்தில் நிரம்பினவராக, ஞானத்தை பெற்று ஞானத்திலும் நிரம்பினவராக அவர் இருந்தார். நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? எத்தனை ஆண்டு காலம் விசுவாசி, எத்தனை ஆண்டு காலம் ஊழியக்காரங்க, எத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவங்க நிரம்பி இருக்கிறோமா? ஏதோ ஒரு அறகுறையில வண்டி போகுது, நிரம்பலங்க. நிறைஞ்சிருக்குமானால் நம்முடைய காத்திருக்குதல் வீணா போகாது, நம்ம வேண்டுதல் வீணா போகாது. கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம் நமக்குள்ள வரும். மிருகதாயை உயர்த்துவது கர்த்தருடைய சித்தம். ஆனா அதை எப்படி செய்தாங்க? ராஜாவை எந்த வழியில வேணாலும் தூங்க வச்சிருவாங்க, அவருக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனா அவருக்கு தூக்கத்தை பிடிச்சி ராத்திரி முழுவதும் அவரை முழிக்க வச்சு அந்த புஸ்தகத்தை அவர் பார்த்து அதுல மிருகதாய் செய்த நன்மைகள் அறிந்து பாருங்க, உதவி செய்யற வரைக்கும் அவரை தூங்க விடல. அவர் தான் கர்த்தர். அதுபோல நம்ம மேன்மைப்படுத்த உயர்த்த ஆண்டவர் பல வழிகளை வச்சிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா நாம எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியில, விசுவாசத்துல, இன்னும் ஞானம், தேவ ஞானத்துல நம்ம நிரம்பி இருக்கும்போது கர்த்தர் இதை செய்வாங்க. சரி, இப்போ இதெல்லாம் அவர் பெற்றாரு. பெற்று இப்போ இவருக்கு பாருங்க ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8ஆம் வசனத்தில் ஒன்று கூட இவருக்கு கிடைக்குது. என்னது? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவராய். விசுவாசம், பரிசுத்தாவி, ஞானம் வரும்போது அந்த வல்லமை, பவர். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றவங்க இன்னும் விசுவாசம் உள்ளவங்க ரொம்ப வல்லமையா இருக்கிறாங்க? ஒரு சிலர் தாங்க. அநேகர் ஏதோ பரிசுத்தாவில பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், பட் வல்லமை வெளிப்பட முடியாது. அப்ப இவருக்கு வல்லமை கிடைக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இவருக்கு வெளிப்படுகிறது. வல்லமை பெற்றவராய் மாறினார். நீங்களும் நானும் ஏதோ ஒரு ஊழியம் அல்ல, ஏதோ ஒரு விசுவாசி அல்ல, தேவ வல்லமை பெறுகிறவர்களாக. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட போது 12 வருஷம் வியாதிப்பட்ட மகள் சுகமானாள் என்றால், அந்த வல்லமை நமக்குள் வருமானால் ஆண்டவர் நம்மை கொண்டு எவ்வளவு காரியங்களை செய்வாங்க. இப்ப வல்லமையை அடிஷனலா கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை அவர் பெறாரு. பெற்ற போது என்ன நடந்தது? ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நம்ம யோசிக்கிறோமா? என்ன கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும்?
எங்கள் சபையில் பெரிய காரியம் செய்யணும், என் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்யணும். எத்தனை நாள் கேட்டீங்க? எத்தனை பெரிய காரியங்களை செய்தீங்க? எத்தனை பெரிய காரியங்களை கண்டீங்க? ஏன் காண முடியலை? விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியில நிரம்பல, ஞானத்தில் நம்ம நிறைவா இல்லை. அது வரும்போது வல்லமை உண்டாகிறது. கர்த்தருடைய வல்லமை அப்படி இறங்கும் போது என்ன நடக்கும்? பெரிய அற்புதம் அடையாளம் நடக்கும். இப்ப ஸ்தேவானுடைய வாழ்க்கையில இது வெளிப்பட ஆரம்பிச்சு, தேவனுடைய கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது. தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். கிரியை வெளிப்பட்டது, செயல்பாடு வருது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். நான் விசுவாசின்னு நீ சொல்றது பெருசு இல்லை, ஆனா அதுல கிரியை இருக்கணும், அதுல செயல்பாடு இருக்கணும். அந்த கிரியை இவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. வெளிப்பட்டது. வெளிப்பட்ட மாத்திரத்திலே அந்த 9ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்க்கும்போது பாருங்க, அநேகர் இவனுக்கு எதிராக எழும்புறாங்க. லிபர்தீனர், அது மட்டும் இல்ல, சிரேனா பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா பட்டணத்தார், இன்னும் ஆசிய தேசத்தார்ல சிலர் இப்படி எழும்பி ஸ்தேவானோடு, அந்த வார்த்தையை கவனிங்க, தர்க்கம் பண்ணினார்கள். அவனிடத்தில் விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறார், ஞானத்தில், இன்னும் பரிசுத்தாவில, வல்லமையில அற்புத அடையாளம் நடக்குது. அவரிடத்தில் தர்க்கம் பண்ணியிருக்க கூடாது, விசாரிச்சிருக்கணும். ஆனால் தர்க்கம் பண்றாங்க. தர்க்கம் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதபடி அதற்கு எதிராக பேசுவது பயங்கரமான தர்க்கம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் பேசுகிற ஞானத்தை, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை தான் கர்த்தர் செய்வார். நம்ம நிரம்பி இருக்கும் போது, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற போது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். சேவானுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப என்ன நடக்குது? அவனை பிடித்து கொண்டு போய் பொய் சாட்சிகளை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணும்படியாக அவர் கொண்டு போறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவரை பாருங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், ஜெயிலில் அடைக்கலாம், இவரை கொலை கூட செய்யலாம். ஆனா அந்த நிலைமையில இந்த மனுஷன், நாம கூட நமக்கு எதிராக பிரச்சனை எழும்பும் போது என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன பண்ணிடுவோம்? கலங்கிடுவோம். ஆனா அந்த 15ஆம் வசனம் சொல்லுது, அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல் இருக்க கண்டார்கள். அது ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. பாருங்க, அப்ப உள்ளம், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு பிரச்சனை வந்த போதும் அசையல. அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்க உள்ளத்துல இடமே இல்லை. எல்லாம் நிரம்பி இருக்கு. என்ன நிரம்பி இருக்கு? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கு பாருங்க, விசுவாசத்துல நிரம்பி இருக்கு, வல்லமையில நிரம்பி இருக்கு. எல்லாம் நிரப்புதல இருக்கிறதுல இதெல்லாம் அந்த இது போய் அங்கவே உட்கார முடியல. பிரச்சனை அவருக்கு எதிராக வந்த சூழல் அங்க உள்ளே போக முடியல. முகம் பிரகாசிச்சுட்டே இருக்குது. பிரகாசம் உள்ள முகத்தோடு இருந்தார். இன்னைக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம முகம் மாறுதா? ஒரு சின்ன சூழ்நிலை எதிராக வந்தாலே நம்ம முகத்தை பார்க்க முடியல, நம்ம முகம் இருளடைஞ்சிருது. தேவானுடைய முகம் இருளடையல, பிரகாசமா இருந்துச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, இந்த சேவானை குறித்து நாம் பார்க்கும்போது எத்தனை காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். எதையும் உள்ள கொண்டு போக வேண்டாம், எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும்
ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் பாருங்க, அதை மனதிலே பதிக்காதபடி கர்த்தருடைய மகிமையை மட்டும் காண்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படட்டும். இப்போ இவர் ஆண்டவரை குறித்து பேசுறார். அங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தேவனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்றார். எப்படிங்க சொல்ல முடியும்? யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? வேதத்தை முழுமையாய் கற்று தேர்ந்தார். வேதத்தை நம்ம முழுமையா படிக்கும் போது எல்லாம் தெரியும். கர்த்தர் ஞானத்தை தருவார். அப்போ வேதத்தை அதிகமாய் படிக்கிற ஒரு மனுஷனாக இவர் இருந்தார். அதனால்தான் யாரால இவரை எதிர்த்து நிற்க முடியல. யார் கேட்டாலும் ஆன்சர் பண்றாரு. பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது அந்த 55ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 54 வாசிக்கும் போது எல்லாரும் அந்த பிரசங்கங்களை கேட்கிறாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க. மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கதையும் கண்டு, இப்போ எல்லாரும் மூர்க்கமடைந்து பல்ல கடிக்கிறாங்க. ஆனா இவர் பரிசுத்தாவினால நிரம்புறதுனால பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார், வானத்தை நோக்கி பார்க்கிறார், அங்க தேவனை தரிசிக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் உங்களை பல்ல கடிக்கட்டும், எத்தனை பேர் உங்களை எதிராக பார்க்கட்டும், உங்க பொய் சாட்சி சொல்லட்டும், தப்பா பேசட்டும், ஆனா நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய இடம் உன்னதத்தின் தேவனை. அவரை பார்க்கும்போது பாருங்க, எல்லாம் மேட்டரே கிடையாது. பாருங்க, எல்லாரும் அவனை கல்லறிந்து கொலை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் முழங்காடு படிக்கிட்டான். 60ஆம் வசனம் சொல்கிறது, முழங்காடு படிக்கிட்டு அவனோ முழங்காடு படிக்கிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மன்னிக்கிற ஒரு குணங்க. கல்லறிஞ்சவன், பல்ல கடிச்சவன், எதிராக தர்க்கம் பண்ணினவன், எதிராக நின்றுச்சவன் எல்லாத்தையும் மன்னிச்சு இவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு ஸ்தேவான். தர்மையான வேளையில ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அவனிடத்தில் காணப்பட்ட இத்தனை குணநலங்களும் நம்ம வாழ்க்கையில வரட்டும். கர்த்தரை நடத்துவாரு. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தேவானை போல நாங்கள் எழும்பணும். எங்கள் குடும்பத்தில் அநேக ஸ்தேவான்கள் எழும்பணும். எங்கள் சபையில் எங்கள் தேசத்தில் அநேக ஸ்தேவான்கள் எழுப்பித்தாங்கப்பா. எல்லாவற்றிலும் நிரப்பப்பட்டவர்கள் எழும்பணும். எல்லாவற்றிலும் கிரியை செய்கிறவர்கள் எழும்பணும். எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் எழும்பணும். அப்படியா எங்களை எழுப்புங்கப்பா, எங்கள் குடும்பத்தை எழுப்புங்க, எங்கள் சபையை எழுப்புங்க. நன்றியப்பா, நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பான உமக்கு நன்றி. உன் கண்களில் இருந்து உன்னை அறியாதபடி கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ அழுது கொண்டிருக்கிறாய். நீ அழுகிற காரியம் கர்த்தர் அறிகிறார். ஆமென் ராஜா, உமக்கு நன்றி. அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த நாளில் அவனுக்கு செய்ய போகிறார். நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த குடும்பத்தை கலங்கப்படுகிற, குடும்பத்தை அடிக்கடி பாரப்படுத்துகிற அந்த பிரச்சனையை அந்த குடும்பத்தை விட்டு நீர் அகற்றுகிறபடியால் நன்றி. ஆமென். தீராத ஒரு வியாதி, அது மாறவே மாட்டேங்குது. என்னெல்லாமோ மருந்து பார்த்தாச்சு, என்னெல்லாமோ வைத்தியம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போறாரு. நன்றியப்பா, நன்றியப்பா. என் குடும்பத்தில் எத்தனையோ முறை நாங்கள் முன்னேறணும்னு சொல்லி முயற்சி பண்ணின அத்தனை முயற்சிகளும் தோற்று போனது. இனி எங்கள் வாழ்க்கையில் எங்க முன்னேற்றம் வரணும்னு சொல்லி சோர்ந்து போய் கலங்கி போய் இருளடைந்த நிலைமையில் இருக்கிற ஒன்றை கர்த்தர் பிரகாசிக்கப்பட போறார். எல்லா மாற்றங்களும் உண்டாகும். தகப்பானே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாளிலும் எங்கள் மத்தியில் கிரியை செய்தபடியால் நன்றி. இதை பார்த்த, ஜெபித்த, பங்கு கொண்ட எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. சகல துதிகர மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும்
நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.